குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் எதிர்க்கட்சிகளின் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். எதிர்க்கட்சிகளின் சார்பில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி போட்டியிடுகிறார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் எதிர்க்கட்சிகளின் எம்பி அறிவிக்கப்பட்டு இருக்கிறார். சுதர்ஷன் ரெட்டி போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. எதிர்க்கட்சிகளின் சார்பில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி போட்டியிடுகிறார். இந்தியா கூட்டணி சார்பில் ஆந்திராவைச் சேர்ந்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி களமிறங்குகிறார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். देश को एक विकल्प के रूप में बी सुदर्शन रेड्डी गारू का नाम उपराष्ट्रपति के लिए घोषणा की है। मैं अभी आपको भोजन के लिए आमंत्रित करता हूं। शुक्रिया। We are going to file the nomination on 21st. So the importance of candidate and how important he is already Jairam Ramesh explained. Further, I don't want to say anything. Thank you for all the media people coming. And tomorrow, all opposition party members, MPs, are meeting in Central Hall 1 o'clock. This is for your kind information. Thank you. இந்தியா கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். விவரங்களை வழங்கலாம். விக்னேஷ், குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் போட்டி என்பது தற்பொழுது உறுதியாயிருக்கிறது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கார். அவருக்கு அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று என்டிஏ தலைவர்கள் வலியுறுத்தி வந்த நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியின் வேட்பாளராக உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆக போட்டி என்பது உறுதியாகி இருக்கிற சூழல்ல உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக பணியாற்றிய சுதர்சன் ரெட்டி ஆந்திராவினுடைய வழக்கறிஞர் சங்கத்தில் பதிவு செய்து தொடர்ச்சியாக அங்கு வழக்கறிஞராக பணியாற்றி மூத்த வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர் உள்ளிட்ட பதவிகளை வகித்து உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக 2007 முதல் 2011 வரை பணியாற்றி இருக்கிறார். அரசியல் சாசனம் சார்ந்த வழக்குகளில் நிபுணத்துவம் பெற்றவராக கருதப்படுகிற அவர் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தி கூட்டணியினுடைய வேட்பாளராக தற்பொழுது அவர் களமிறங்குகிறார். இப்ப இந்த தேர்தல் போட்டி உறுதியாகி இருக்கிற சூழல்ல வருகின்ற 21ஆம் தேதி வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக கடைசி நாள். தொடர்ந்து வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு, பரிசீலனைக்கு பிறகு வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு தேர்தல் வாக்குப்பதிவு என்பது செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்றைய தினம் மாலையே வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு என்பது அறிவிக்கப்படும். இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் என்டிஏனுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஆர் வெங்கட்ராமனுக்கு பிறகு குடியரசு துணைத் தலைவராக ஒருவர் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அனைவருமே ஒருமனதாக ஒரு தமிழரை தேர்வு செய்ய வேண்டும் என்று பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரெல்லாம் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்ப இந்த நிலையில திமுக, தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக எம்பி மற்றும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடைய எம்பிக்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறார்கள்? மீண்டும் ஒரு தமிழர் அமோக வாக்குகளை பெற்று
குடியரசு துணைத் தலைவராக வருவதற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறார்கள், இல்ல தேசிய அளவில் அரசியல் தான் என்று கணக்கிட்டு காங்கிரஸ் தலைமையான கூட்டணி வேட்பாளருக்கே ஆதரிக்க போகிறார்கள் என்பது ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கேள்வியை கடந்து இப்போது இருக்கிற எம்பிக்கள் எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கிறப்ப மொத்தம் மக்களவை, மாநிலங்களவை 2 அவைகளிலுமே 788 எம்பிக்கள் இருக்க வேண்டும். அதுல 6 to 7 இடங்கள் காலியாக இருக்கிறதாக அறியப்படுகிறது. அப்ப அந்த சூழல்ல வெற்றி பெறுவதற்கு 391 எம்பிக்களை பெற வேண்டும். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த பெரும்பான்மைக்கு அதிகமாக 420 எம்பிக்களுக்கு மேல் பெற்றிருக்கிறார்கள். அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியை வேட்பாளராக களமிறங்கி அறிவிக்கப்பட்டிருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்று குடியரசு துணைத் தலைவர் ஆவது உறுதி என்கிற நிலையில காங்கிரஸ் கூட்டணி சார்பில் தற்பொழுது வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர்களுடைய 2 அணியினுடைய இப்போ தேர்தல் வாக்கு சேகரிப்பதற்காக எம்பிக்களை சார்ந்த என்ன மாதிரி அடுத்தடுத்த நிலைப்பாடுகளை எடுக்க இருக்கிறாங்க, தமிழ்நாட்டை சார்ந்த எம்பிக்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்க இருக்கிறாங்க என்பதை அடுத்து பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். ஆயிரத்தி 1995 மே 2ஆம் தேதி ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றத்தின் நிரந்தர நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் சுதர்ஷன் ரெட்டி. எதிர்க்கட்சிகள் சார்பில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியாக இருந்த சுதர்ஷன் ரெட்டி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்தியா கூட்டணி சார்பில் ஆந்திராவைச் சேர்ந்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி களமிறங்குகிறார்.